மெய்யாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களேன். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாயிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளின் விண்ணீர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற இந்த மாபெரும் மறை உண்மையை நாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே அன்னையின் பிள்ளைகள் என்கிற நிலையில் மண்ணுலகில் நாம் வாழுகிற வாழ்வினுடைய நீட்சியாக, தொடர்ச்சியாக நமக்கு கொடுக்கப்படுவதுதான் விண்ணக வாழ்வு என்பதை நாம் அறிய வேண்டும். மரியாள் தன்னில் வெளிப்படுத்திய அந்த பண்புகளை, நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிக்கையிட்டு வாழுகிற போது நமக்கும் விண்ணக வாழ்வு என்பது, விண்ணேற்பு என்பது உண்டு என்பதை இந்த நாளில் நாம் அறிவோம். இறைவார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பின்படி வாழ நம்மையே இந்த பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். மரிய மைக்கேல் 16வது நாள் நினைவு திருப்பலியாக அவருடைய ஆன்மா இல்லத்திய இளைப்பாறுதல் அடையும்படியாக வேண்டுவோம். விக்கன் சோபி பெட்டி கடவுளுக்கு நன்றியாக, சொந்த வீடு வாங்கியதற்கு நன்றியாக நாம் ஜெபிப்போம். கிளாரா ரூபன் இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாக இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ரூபச்சந்திரன், திவ்யா தருண் இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறார்கள். பவுல்ராஜ் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அன்னம்மாள், ஜெயராஜ், மரியம்மாள், பொன்மணி, சுடலை ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். இன்று பிறந்தநாள் காணுகிற ராகேஷ், சாம், மனோவா எல்லா நன்மைகளும் சுகமும் பெற்று நீடூடி வாழும்படியாகவும், மனைவி மற்றும் குழந்தைக்கு நல்ல சுகம் வேண்டியும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் என்று நிலைத்திட வேண்டுமும் ஒப்பு கொடுப்போம். சுரேஷ்ராஜ், சண்முகப்பிரியா எடுத்திருக்கிற காரியங்கள் தடையின்றி நடக்க இறைவனிடம் வேண்டுவோம். சேவியர் நிர்மலா, ஜெரோம் அவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும்,
குடும்ப ஒற்றுமை சமாதானத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் மகனுக்கு நல்ல வருமானத்திற்கான வழிகள் திறக்கப்படவும் அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். சிறிய புஷ்பம் மரித்த 8வது நினைவு நாள் திருப்பலியாகவும் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் வேண்டுவோம். நாகர்கோவிலில் புற்றுநோய் மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சையினால் பணிக்கு செல்ல இயலாமல் இருக்கும் 55 வயதான திரு டெரன்ஸ் லியோன் பூரண சுகம் பெற்று விரைவில் பணிக்கு செல்ல இறைவனை பார்த்து வேண்டுவோம். ரோஸ் பெர்னாண்டோ, தங்கம் பெர்னாண்டோ, ஹெலன் பெர்னாண்டோ ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அகஸ்டின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் இந்த பலியில் வேண்டிக் கொள்வோம். உத்தரிக ஸ்தலத்தினுடைய ஆன்மாக்கள் மற்றும் யாருமையாத ஆன்மாக்களுக்காக நாம் வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்டின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பெர்னாந்து, தயாபரி பெர்னாந்து, பிரேம்ராஜன் பெர்னாந்து ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அமல் பி ராயன், பபியோலா, இருதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மரித்த மற்றும் உத்தரிக ஸ்தலத்தினுடைய ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதல் அடையவும் வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களினே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே,
நீரியம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரியம் மீது இறங்குவீர். ஏனெனில் கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 19, மேலும் அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 6, மேலும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இன்னான்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. கால்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவளை தயையுடன் கடைக்கண் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாய் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவரின் இரக்கமும் துணையாகும். இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும்
அளிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றனர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நம்முடைய நாடானது சுதந்திரம் அடைந்த 79வது ஆண்டை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. இந்த 2 விழாக்களும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையையும்
வாழ்க்கையினுடைய உயர்நிலையையும் நமக்கு வெளிப்படுத்துவதாக அமைந்திருப்பதை இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை நாம் இந்த நாளிலே உறுதிப்படுத்த இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அதிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது, அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்தில் இருந்த உடன்படிக்கை பேழைக்கு என்ன ஆயிற்று என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கை பேழையை மையமாக வைத்துதான் எல்லா வேலைகளையும் செய்தார்கள். போருக்கு செல்வதாக இருந்தாலும், தங்களுடைய வாழ்வுக்கு ஆலோசனை கேட்பதாக இருந்தாலும், அந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக அவர்கள் நின்றுதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்துதான் எல்லா வேலைகளையும் செய்தார்கள் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளாக என்னவெல்லாம் இருந்தது என்பதனை நாம் அறிவோம். ஆண்டவருடைய கட்டளைகள், மன்னா மற்றும் ஆரோனின் கோல், இவை மூன்றும் இருந்தன என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பேழை பின்னாளில் எப்படி உருவகமாக சொல்லப்பட்டது என்று சொன்னால், அந்த உடன்படிக்கை பேழை அன்னை மரியாள் என்று சொல்லப்பட்டது. எப்படி உடன்படிக்கை பேழைக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தையும் வாழ்வு தருகிற உணவும் வழிகாட்டுகிற கோலும் இருந்ததோ, அதுபோல அன்னை மரியாள் என்கிற இந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளாக இயேசு இருந்தார். அவரே நமக்கு வார்த்தை, அவரே நமக்கு உணவு, அவரே நமக்கான வழிகாட்டுதல் என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த உடன்படிக்கை பேழை எங்கே காணப்பட்டது என்று சொன்னால், அது விண்ணில் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதுவரையிலும் பழைய உடன்படிக்கை பேழைக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அதுபோல அன்னை மரியாள் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலங்கள் எப்படி இருந்தது என்று நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த உடன்படிக்கை பேழை காணப்பட்டது, அதுபோல ஆண்டவருடைய கோவில் திறக்கப்பட்டது, அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை இருந்தது. அந்த உடன்படிக்கை பேழை இருந்தது என்று சொன்னால், இந்த மரியாள் என்கிற உடன்படிக்கை பேழையும் அங்குதான் இருந்திருக்க வேண்டும் என்பதனை நாம் உறுதிப்பட சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதனை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, அங்கே தொடர்ந்து திருவெளிப்பாடு 12 நமக்கு சொல்கிறது, அன்னை மரியாள் அங்கே எப்படி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண் ஒருவர் காணப்பட்டார், கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா அவருடைய காலடியில் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். அன்பார்ந்தவர்களே, இயேசு உருமாற்றத்தின் போது நடந்த ஒரு நிகழ்வை நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களோடு அந்த உருமாற்றத்தின் போது நடந்த நிகழ்வை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய ஆடை வெள்ளை வெளிரென பளிச்சென இருந்தது, கதிரவனைப் போல ஒளி வீசியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மரியாள் என்கிற இந்த உடன்படிக்கை பேழை விண்ணகத்தில் இருந்தது. அது கதிரவனை, இயேசுவை தன்னகத்தை கொண்டிருந்த காரணத்தினால் அது அவ்வளவு வெளிச்சமாக பிரகாசமாக அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நிலா அவருடைய காலடியில் இருந்தது என்று சொன்னால், உலகம் வியக்கிற கொண்டாடுகிற எல்லாமே அவருக்கு கீழ்தான். அந்த இயேசுவை சுமந்த மரியாளில் தான் அது இருந்தது என்பதனை நாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம். அதே போல தொடர்ந்த வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் என்று சொன்னால், அது நமக்கு வெளிப்படுத்துவது என்ன? இஸ்ரேல் குலங்களின் 12 குலங்களும் அன்னை மரியாள் அவரிடத்திலே வைத்திருந்தார் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வசனத்தையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அரக்க பாம்போடு மரியாள் போரிட்டு கொண்டிருந்தாள். மரியாளுடைய அந்த வயிற்றில் பிறந்த குழந்தையை விழுங்கி விடுவதற்காக சாத்தான் பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து கொண்டிருந்தது. ஆனால்
அரக்க பாம்போடும் அவனுடைய தூதர்களோடும் ஆண்டவருடைய தூதர்கள் போரிட்டு வென்றார்கள் என்று அந்த பகுதி நமக்கு சொல்லுவதை பார்க்கிற போது, இன்றைக்கும் கடவுளுடைய பிள்ளைகளாக, மரியாளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மை விழுங்குவதற்காக சாத்தான் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டேதான் இருக்கிறான். ஆனால் மரியாள் அவளுடைய அந்த அர்ப்பணத்தினால், கடவுளுக்கு முன்னிலையில் அவர் வாழ்ந்த அந்த பிரகாசமான ஒளியினால், தன்னகத்தை அவர் கொண்டிருந்த அந்த இயேசுவால் நாம் எல்லோருமே இன்றைக்கும் காக்கப்பட்டு வருகிறோம் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே தூய பவுலடியார் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே 22வது வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு நாம் எல்லோரும் வாழ்வு பெற உயிர் பெறுவோம் என்பதை அது நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆகவேதான் மரியாளின் பிள்ளைகள் இந்த பூமியில் போராட்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டாலும் கூட அந்த போராட்டத்தினுடைய நிறைவில் ஆண்டவர் இயேசுவோடு நாம் இணைந்திருப்போம் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துவதாக இந்த நாளில் நினைத்து பார்க்கலாம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் இந்த உயர்நிலையை, வாழ்வினுடைய மேன்மையை எல்லா உயிர்களும் பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை முன்னின்று முன்னெடுத்து சென்று நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பவர்தான் அன்னை மரியாள் என்று சொன்னார். அது மிகையாக இருக்க முடியாது. ஆகவேதான் மரியாளை குறித்து கொண்டாடுகிற இந்த விழாவில் நாம் நினைத்து பார்க்கிறோம், ஒவ்வொரு உயிருமே, ஒவ்வொரு படைப்புமே இந்த உயர்நிலையை அடைய வேண்டும், இந்த விண்ணக நிலையை அடைய வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு சிறிய விதை இந்த மண்ணில் ஊன்றப்படுகிற போது அதனுடைய தன்மை, அதனுடைய இயல்பு அல்லது அதனுடைய உயர்நிலை எப்படி இருக்க முடியும்? மண்ணில் ஊன்றப்பட்டு விட்ட அந்த விதை அப்படியே செடியாக வளர்ந்து விட்டால் அது நிறைவு அடைந்து விடுகிறதா? அது போதும் என்று இருக்கிறதா? இல்லை. அது மரமாகிறது. மரமாகி இலையாக, கிளையாக, நிழல் தருவதாக மாறிவிட்டதாலே அதனுடைய முழுமை வந்து விட்டதா? அதனுடைய உயர்நிலையை அடைந்து விட்டதா என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இல்லை. அதன் பிறகும் அதனுடைய உயர்நிலைக்காக அது போராடுகிறது. பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, கனி கொடுக்கிறது. அந்த இடத்தில்தான் அதனுடைய முழுமையை அடைகிறது. அப்படி என்று சொன்னால், ஒரு சாதாரண விதைக்கே கடவுள் இவ்வளவு உயர்நிலையை தருவார் என்று சொன்னால், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்குமே அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மனிதனுக்கு இந்த உயர்நிலை எங்கே தொடங்குகிறது? அன்பார்ந்தவர்களே, பிறப்பில் தொடங்குகிற இந்த பயணம் வாழ்வினுடைய இறுதி நிலை அடைகிற போது அவன் தான் யாராக படைக்கப்பட்டிருந்தோம், யாருடைய சாயலை பெற்றிருந்தோமோ அந்த சாயலை பெறுவதுதான், அந்த நிலையை அடைவதுதான் உயர்நிலையாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நாம் என்ன செல்வம் வேண்டுமானால் வைத்திருக்கலாம், என்ன வளமையில் வேண்டுமானால் இருக்கலாம், எவ்வளவு பெரிய வாழ்க்கையினுடைய உயர்விடத்தையும் பெற்றிருக்க முடியும். ஆனால் இறைவனுடைய முன்னிலையில் உயர்நிலை, முழுமையான வாழ்வு, மாண்புக்குரிய வாழ்வு, டிக்னிட்டி என்று சொல்கிறோமே, அந்த மாட்சிக்குரிய வாழ்வு என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நாம் இறைவனுடைய சாயலை பெறுகிற நிலையில்தான் இருக்கிறது. அந்த இறைநிலை, அந்த இறை சாயலை பெறுவதைத்தான் புனித வாழ்க்கை என்று கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்க்கையை கொண்டாடிய மரியாளை இந்த நாளில் நாம் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட விழாவாக நினைத்து பார்க்கிறோம். என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு செல்கிறார். போன உடனே அங்கே வாழ்த்து சொல்கிறார். அங்கே பேசப்படுகிற அந்த வாழ்த்து செய்தியை கேட்டவுடனே எலிசபெத் அம்மாள் முழுக்க முழுக்க தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு எலிசபெத் அம்மாள் சொன்ன பகுதிகளைத்தான் நாம் நம்முடைய ஜெபங்களிலே அன்றாடம் நம்மை அறியாமல் கூட செய்து வரக்கூடிய ஒரு ஜெபமாக அது இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார். அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் என்பது எப்போது நமக்கு தெரியும்? உலகுக்கு எப்போ தெரியும்? நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலகம் இயேசுவை சிலுவையில் அறைந்து இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் இயேசு இறைமகன் என்றும், இயேசு உண்மையிலேயே
இந்த ஆண்டவரின் மகன் என்றும் என்ற செய்தியெல்லாம் அப்போதுதான் வெளிப்படுகிறது. அதுவரைக்கும் எல்லாரும் இயேசுவை பல்வேறு விதங்களிலே போதகர் என்றும், புதுமை செய்கிறவர் என்றும், இறைவாக்கினர் என்றும், எலியா என்றும், மோசே என்றும் கொண்டாடினார்கள். ஆனால் பின்னாளில் தான் அவர் இப்படி வர்ணிக்கப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, ஆனால் எலிசபெத்தம்மாள் இதை முன்னரே அறிந்திருந்தார். எப்படி அறிந்திருந்தார்? தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்ட காரணத்தினால் எலிசபெத்தம்மாள் என்ன சொல்கிறார்? என் ஆண்டவரின் தாய் என்று சொல்கிறார். இது எவ்வளவு பெரிய வியப்புக்குரிய ஒரு காரியம், எவ்வளவு ஆச்சரியமான காரியம். உண்மையிலேயே ஆண்டவரின் தாய் என்று சொல்வதற்கு எலிசபெத்தம்மாள் முன்வருவதற்கான காரணம் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகுதான். ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிற ஒருவருக்கு இறை வெளிப்பாடு என்பது நடக்கும். பின்னர் நடக்கக்கூடியது என்ன, அது முன்னரே தெரியப்படுத்தப்படும் என்பது எலிசபெத்தம்மாளுடைய வார்த்தைகளில் நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவருமே ஆவியால் தான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கின் போது, உறுதி பூசலின் போது அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆவியானவர் அந்த புதுமையை நோக்கி, அந்த புண்ணிய வாழ்க்கையை நோக்கி, வாழ்க்கையினுடைய உயர்நிலையை நோக்கி நம்மை நடித்திருக்கிறாரா? அந்த தூயாவியானவருடைய செயல்பாட்டுக்கு நாம் நம்மை அனுமதித்திருக்கிறோமா என்பது முதல் கேள்வியாக இருக்கிறது. இரண்டாவது, அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. அவரே சொல்லுகிறார், நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகிறார். எலிசபெத்தம்மாள் அவர் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னதை கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளிடம் அதை அறிவிக்கவும் இல்லை. ஆனால் இவர் இப்படி சொல்லியிருப்பார் என்று எலிசபெத்தம்மாளுக்கு எப்படி தெரிந்தது? நீங்கள் பாருங்கள், 45வது வசனத்திலே, லூக்கா 1:45 வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவர் என்று கொண்டாடுகிறார். அன்னை மரியாள் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார். ஆண்டவர் எனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னதை எலிசபெத்தம்மாள் அறிந்திருந்தார். அவரும் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு சொன்ன அந்த வார்த்தையை எலிசபெத்தம்மாள் வெளிப்படுத்தியதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்த அன்னை மரியாள் அவர் என்ன செய்தார் என்பதனை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். மரியாள் உடனடியாக எலிசபெத்தம்மாளுடைய இல்லத்துக்கு விரைந்தோடுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிற ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியாது, இன்னொருவருடைய வாழ்க்கையை பார்க்காமல் இருக்க முடியாது, இன்னொருவருடைய வாழ்க்கையினுடைய மேன்மைக்காக எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது. நிச்சயமாக அவர் ஓடித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியாளுடைய வயிற்றிற்குள்ளாக இயேசு இருந்தார். ஆகவே இயேசுவை சுமக்கிற ஒருவர் எப்படி சும்மா இருக்க முடியும்? இயேசு சுமந்து கொண்டு ஓடினார், இயேசுவை சுமந்து கொண்டு பணி செய்தார், இயேசுவை அப்போதே அவர் அறிவித்தார். நாம் எல்லாரும் உயிர்த்தாண்டவரை அறிவித்தோம். ஆனால் மரியாள் தன் உள்ளத்தில், தன் உதிரத்தில் சுமந்த மகனை அப்போதை சுமந்த நேரத்திலே அறிவிக்க துணிந்தாள் என்று கொண்டாடுகிறோம். ஆகவே தான் என் அன்பு பிள்ளைகளே, இந்த தொடக்கம், இந்த வாழ்க்கையினுடைய பயணம் மரியாளை எங்கே போய் நிறுத்தியது என்று சொன்னால், விண்ணக மண்ணக அரசியாக முடிசூடுகிற அளவுக்கு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு பெரும் உயர்நிலைக்கு அழைத்து சென்றது. அத்தகைய உயர்நிலையை நாமும் அடைய முடியுமா முடியாதா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவியானவரை நாம் செயல்பட அனுமதித்தோம் என்று சொன்னால், நாம் உணர நினைத்தோம் என்று சொன்னால், வேறு எங்கும் இல்லை, விண்ணகத்தினுடைய பயணம் மண்ணகத்தில் தான் தொடங்குகிறது. சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் பிள்ளைகள் என்கிற நிலையில் இந்த விண்ணக
வாழ்வு என்பது நமக்கும் சாத்தியப்படும் என்பதை மரியாளின் வாழ்வு எடுத்து கூறுகிறது. நாம் பெற்ற அந்த ஆவியினுடைய செயல்பாட்டை நம்முடைய வாழ்க்கையில் உணரும் பொருட்டு ஆண்டவருடைய அருளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடுவோம். நலன்களின் ஊற்றையும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இறை மக்களை அன்னையின் அன்பு வழியில் நடத்தி இயேசுவுக்கு உகந்தவர்களாக வாழ செய்திட அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை ஆளும் எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டின் வளங்களை காக்கவும் மக்களை நீதி நெறியில் வழிநடத்தவும் நாட்டு மக்களின் தேவை அறிந்து திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவும் வேண்டிய ஞானத்தை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவே எம் இறைவா, நாங்களும் ஒரு நாள் விண்ணகம் செல்வோம் என்ற நம்பிக்கை கொண்டு எங்கள் தவறான பாதைகளை மாற்றி அமைத்து அன்னை மரியாவைப் போல இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக என்றும் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் உறைவிடமே எம் இறைவா, இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்நாளில் எல்லா வளமும் நிறைந்த எங்கள் நாடு இன மொழி மதங்களின் மக்களால் பிரிவுபட்டிருந்தாலும் உமது அன்பிலும் இரக்கத்திலும் ஒன்றுபட்டு ஒரே குடும்பத்து மக்களாக சகோதர மனப்பான்மை கொண்டு வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு நாளில் அன்னை மரியாள் நம் தாய், அவரிடத்தில் மன்றாடுகிற போது அவர் இல்லை என்று சொல்வதில்லை, நமக்காக பரிந்து பேச அவர் தயங்குவதில்லை. ஆகவே கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை குவிப்போம். உடைய உள்ளத்திற்குள்ளாக எழுந்திருக்கக்கூடிய ஆண்டவரிடத்திலே பேசுங்கள். அன்பே உருவான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது அன்பை நினைத்து நாங்கள் வியக்கிறோம். இதோ உன் தாய் என்று சிலுவையில் தொங்குகிற, பெரும் துன்பங்களை அனுபவிக்கிற, பாடுகளை சுமந்து நிற்கிற, உயிர் போகிற அந்த வேளையிலும் கூட உம் தாயை எங்கள் தாயாய் தந்தீரே. அந்த தாயிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்படைக்கிற போது அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். அந்த தாய் அரக்க பாம்பின் தலையை மிதித்தாள், அதனுடைய தூதர்களை விரட்டியடித்தாள், அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள் என்று நாங்கள் விவிலியத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை துன்பங்கள் நெருக்குகிற போது பாம்பாய் தூதர்களாய் பல்வேறு நிலைகளிலே எங்களை ஆட்கொள்கிற போது அந்த அன்னையினுடைய பாதம் இருக்கிறோம் என்று சொன்னார். எங்களுடைய வாழ்க்கையில் எந்த தீங்கும் அணுகாது, எந்த நெருக்கடியும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இந்த நாளில் அறிகிறோம். எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே, எங்களை ஆசிர்வதியும். அன்னை மரியே, விண்ணேற்படைந்த தாயே, எங்கள் அன்பான அன்னையே, உமது பாதத்தில் நாங்கள் நின்று செபிக்கிறோம். உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தருளும். கண்ணீரோடு கூட செபிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கிறீர். அவர்களுடைய காயங்களை ஆற்றுகிறீர், அவர்களுடைய காயங்களுக்கு மருந்திடுகிறீர். உம் திருமகனே அந்த மருந்து, உம் திருமகன் இயேசுவினுடைய திரு உடலும் இரத்தமுமே அந்த மருந்து என்பதை நாங்கள் அறிகிறோம். அந்த திரு காயங்களுக்குள் அவர் எங்களை மறைத்து கொள்ளுகிறார். அவருடைய விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரும் இரத்தமும் எங்களுக்கு வாழ்வளிக்கிற அருட்சாதனமாக மாறியது. அந்த விழாவின் காயங்களுக்குள்ளாக ஆண்டவரே எங்களை மறைத்து கொள்வீராக, எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். விண்ணகத்தினுடைய வாயில்களை திறந்து வைத்து பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக அவருடைய வாழ்வுக்காக காத்திருக்கிறீரே. ஆண்டவரே, மண்ணுலகில் நாங்கள் நிறைவாய், மன நிறைவாய், சமாதானமாய், சந்தோஷமாய்
எல்லா ஆசீர்வாதங்களோடு வாழ்வதற்கு அருள் புரிப்பீராக. இந்த பலியிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி, எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும். ஆண்டவரே, எனக்கு யார் இருக்கிறார்? என் கவலையை, கண்ணீரை, வருத்தத்தை, என் பாரத்தை, என் சுமைகளை யாரிடம் சொல்லுவேன் என்று பல வேளைகளில் காயங்களோடும் பாரங்களோடும் பாவச் சுமைகளோடும் உமது பாதத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்குவீராக. என் மகனே நீ அஞ்சாதே, என் மகளே நீ அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு பலமாய் நிற்பேன், நான் உனக்கு துணையாய் இருப்பேன். நீ வேலைக்கு போகிற இடத்திலே, பணிக்காக இருக்கிற இடத்திலே, நீ வேலை வாய்ப்பிற்காக போகிற இடத்திலே, நீ மேற்கொள்கிற தேர்வுகளிலே, நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அஞ்சாதே, நீ பயப்படாதே, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் என் கரம் உன்னோடு கூட இருக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவர், இந்த நாளிலும் கூட செபிக்கிற எல்லா பிள்ளைகளிலும் நீதான் இருப்பீராக. குடும்பங்களிலே அமைதி சமாதானத்தை தாரும், வேண்டுகிற காரியங்களை நிறைவேற்றி கொடும், பிள்ளைகளுக்கான கல்வி அறிவு ஞானத்தை தாரும், இளையோருக்கான எதிர்காலத்தை தாரும், நல்ல வேலை வாய்ப்பை பெருகச் செய்யும். இப்பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் உம்மை தேடுவார்களாக. ஆண்டவரை தேடாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்துதான் எல்லா முடிவுகளையும் எடுப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் தேடுவோம், அவருடைய வார்த்தைகளை தேடுவோம், அதன் வழியாக நாங்கள் ஒளி வீசுவோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் வாழ கிருபை செய்வீராக. அதனால் ஒவ்வொரு பிள்ளையும் ஏறெடுக்கிற முயற்சிகள், பல்வேறு பொருளாதார தேவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்வதாக. எம் குடும்பம் உமக்கு சாட்சியுள்ள குடும்பமாய் இருப்பதாக. விண்ணேர் படைந்த அன்னையினுடைய பிள்ளைகளாய் வாழ்வார்களாக. தூய ஆவியானவருடைய கொடைகளை பெற்றுக்கொண்டு அந்த கொடைகளை வாழ்ந்த, அதன் வழியாக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளைப் போல வாழ அருள் தருவீராக. செபிக்கிறோம் ஆண்டவரே, என் செபம் கேளும், எங்களுடைய வேண்டுதல்களை கண்ணோக்கும், எங்களுடைய கண்ணீரை, எங்களுடைய கவலையை, எங்களுடைய பாரத்தை, எங்களுடைய தேவைகளை சந்தியும். நாங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒவ்வொரு வாழ்வினுடைய நோய் நொடிகளிலும் உம்மை தேடி உம்மிலே நிறைவு பெற எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் இனிய நாமத்தினாலே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் தரும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிகப்பெரிய பொருத்தமே. ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து இருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதில் மப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருட்தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர்புமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம்,
என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், நின்னாவில் ஆனந்தராகும். பல வண்ண பட்டோடும் புவிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானி காண மகிழ்வென்னை ஆழ உனக்காக யாழ் மீட்டினேன். பல வண்ண பட்டோடும் நொபி நாட்டு பொன்னோடு நான் என்னை அழகாக்கினேன். மன்னானி காண மகிழ்வென்னை ஆழ உனக்காக யாழ் மீட்டினேன். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், உம் அன்பு நிறைவானது, உம் ஆட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாரும், என் நாவில் ஆனந்தராகும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில்
விண்ணக செல்வத்துக்கான பேர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேரச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய சிறப்பாசிர் பெற வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்னை மரியாளின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கரிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கிற நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு என்றும் எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறந்திடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயம் அன்பின் இருப்பிடம், அருளின் பிறப்பிடம், ஆறுதலின் ஊற்று. ஈட்டியால் ஊடுருவப்பட்ட அந்த இருதயத்திலிருந்து வெள்ளமென பொங்கி வடிந்தோடும் அருட்கொடைகளை நாம் அனைவரும் பெற்று மகிழ ஆர்வமுடன் இவ்வழிபாட்டில் பங்கு பெறுவோமாக. இயேசுவின் திரு இருதய அன்பர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள்.
சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது திரு இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, பாவிகளே தேடி வந்த தெய்வீக ஆயனே, மனிதர் மீது கொண்ட அளவில்லாத அன்பினால் முது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மன்னகத்தின் அடிமையின் கோலமேற்றவரே, மருமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பை உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து மது திருப்பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களில் இருந்து எம்மை காத்தருளும். புனித மார்கரீத்து மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நாம் நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இருதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையையும் அலட்சியமே பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாக்கி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். இருதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். நமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருளுவோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களது நிரந்தர அடைக்கலமாய் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, பல்வேறு துன்பத் துயரங்களால் வருந்தி உம்மை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசிலை தாரும் இறைவா. இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். எங்களது வாழ்நாளில் உம்மையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உமது இருதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். உமது திரு இருதய நவநாளில் பங்கேற்று வரும் அனைவரும் மென்மேலும் உமது இருதய பக்தியில் நிலைத்திடவும் இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லா விதமான உடல் மன ஆன்ம நோய்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது திரு இருதய அன்பில் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறையாசிர் அருள வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் வாழும் உமது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும், குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாகவும் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே, உம்மை மன்றாடுகிறோம். நமக்காக தமது இருதயத்தை திறந்து வைத்துள்ள இயேசு கிறிஸ்துவிடம் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். உம்மை நாடி வந்த அன்பர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் இயேசுவின் திரு இருதயமே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை மன்றாடும் அனைவரையும் ஒரு திருக்கரத்தால் ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே, உமக்கு நன்றி உம்மை கூறுகின்றோம். நாடி வந்த அன்பர்கள் அற்புதமான விதத்தில் அவர்களுக்கு மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை நாடி வந்த அன்பர்கள் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சி நல்வாழ்வின் தந்து வருவதற்காக இயேசுவின் திரு இருதயமே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இயேசுவின் இருதயத்தின் மூலம் நாம் அடைந்துள்ள நன்மைகளுக்காக அமைதியாக நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும்
கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். திரு இருதய ஜெபமாலை சொல்லுவோம். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உமது இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, இரட்சணியமாயிரும். இந்த முதல் 10 மணியிலே நமது நாட்டில் எல்லா மக்களும் நலமும் வளமும் பெற்று பல்வேறு நிலைகளிலே இறைவனுடைய அன்பை உணர்ந்து வாழ ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். இந்த 2வது 10 மணியிலே நமது மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளில் பணிபுரியக்கூடிய குருக்கள், துறவியர், பங்கில் இருக்கக்கூடிய எல்லா இறை மக்களுடைய வாழ்வும் வளம் பெற வேண்டும் என்பதற்காக, ஆண்டவருடைய இரக்கம் எல்லா குடும்பங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவே, என்னுடைய இருதயத்தை உம்முடைய இருதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். இது 3வது 10 மணியிலே நமது பங்கில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். குடும்பங்களிலே அமைதி சமாதானம் இருக்கும்படியாகவும் நம் மக்கள் மேற்கொள்கிற எல்லா தொழில் முயற்சிகள் ஆசிர்வதிக்கப்படவும்
அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான திருதயமே, என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திருதயமே, சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, என் இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவே, என் இருதயத்தையும் இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். இந்த 4வது 10 மணியிலே அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு நாளில் அன்னை மரியாள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பும் பற்றும் நமக்கு அதிகமாகி அவர் வழியாக விண்ணக வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு மரியாளுடைய பிரசன்னம் எல்லா குடும்பங்களையும் ஆட்கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருதயமே, என் சிநேகமாயிரும், 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 மரியாயின் மாசற்ற திருதயமே, என் இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தம் உள்ள இயேசுவே, இயேசுவே, என்னுடைய இருதயத்தையும் உடைய இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். இந்த 5வது 10 மணியிலே நமது குடும்பங்களில் நோயுற்றிருக்கக்கூடியவர்கள், நம்மிலே பல்வேறு விதமான உடல் உபாதைகள் மன போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் தாமே தன்னுடைய இருதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தாலும் தண்ணீராலும் நமக்கு ஆசி அளித்து நம்முடைய காயங்களை மாற்றும்படியாக ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான திருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திருதயமே, என் இரட்சணியமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவே, என் இதயத்தையும் இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளது.
ராஜாதிராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் விமலராஜனே ராஜாதிராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் விமலராஜனே நின்று இறங்கிய உணவு நான் என்றே ஆவலாய் உண்பவர் ஆன்ம வாழ்வை கண்டிடுவர் தேவனே ராஜாதிராஜனே போற்றி புகழ்ந்து பாடிடுவோம். தேவாதி தேவனே ராஜாதிராஜனே போற்றி புகழ்ந்து பாடிடுவோம். ராஜாதிராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் விமலராஜனே. இயேசுவின் திரு இருதயத்துக்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜெபத்தை சொல்வோம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் நெடுஞ்சான் கடையாக வீழ்கிறோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளும். தவறு எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்துக்கு நாங்கள் நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்திருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு
நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே. தினமும் நீர் எங்கள் சேகமாயிருப்பீர், தேவதையா தினமும் நீர் எங்கள் சேகமாயிருப்பீர், தேவதையா நிதியே.
மனிதரை மோட்ச கதியிலே சேர்த்த மணமகனாய் பிறந்தார். மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மணமகனாய் பிறந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாபழி மேற் சுமந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாபழி மேற் சுமந்தாய். இயேசுவின் மதுர திரு இருதயமே சேக கினிமயமே தினமும் நீர் எங்கள் தேகமாயிருப்பீர் தேவதயா நிதியே. தினமும் நீர் எங்கள் தேகமாயிருப்பீர் தேவதயா நிதியே. ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வார்த்தை மனு உருவானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.